வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன். இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெசிபியும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சமையல் முறையில் நம்ம செஞ்சிட்ருக்கிற சில தவறான செயல்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பெரும்பாலும் உலகத்தில் பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கும் நம்ம கிச்சனோட நம்ம சமையலறையில் செய்கிற நம்ம சமையல் முறை மாற்றத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தும் கூட. ஸோ இதை நான் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு சில விளக்கங்களையும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழர்கள் நம்ம பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அது குடும்பம் நலம் சார்ந்ததா, சமூக நலம் சார்ந்ததா, உலக சேவம் சார்ந்ததா அது இருந்தது. அதை அவங்க எந்த ப்ராக்டிக்கல் தியரியும் கொடுக்காம அதை அப்படியே கடத்திட்டு போனாங்க. அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு கடத்திட்டு போனாங்க. சரி, அப்படி என்ன கடத்தினா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற முறையில் அப்போல்லாம் விறகடுப்பு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பன் குக்கிங் நடக்கும். அதாவது பாயிலிங் மெத்தடில் தண்ணியை ஒரு பானையில் போட்டு அதில் சாதமும் அரிசியும் எதை வேக வைக்கிறோம் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ப்ராசஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆகி மேலே போயிட்டு இருந்தது, அதிகப்படியே மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், குக்கரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்போ குக்கர்லாம் பயன்படுத்த தப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. குக்கர் பயன்படுத்துறது தப்பு இல்லை. இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் அதோட தேவை மிகவுமே ஒரு அத்தியாவசியமான தேவை தான். ஆனாலும் நம்ம அந்த குக்கரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற அதே சமயத்தில் நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னலையும் விடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், குக்கர் பயன்படுத்தோம்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எவாப்ரேட் ஆகி போகிற அந்த தண்ணியோட அளவு இப்போ குறைஞ்சதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம அதனால தான் இந்த குளோபல் வார்மிங் அதிகரித்துக்கு இந்த பெண்களுடைய சமையல் முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற குக்கர் பயன்படுத்தாத பெண்களே கிடையாது. இப்போ இது எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விறகடை பயன்படுத்தி ஓப்பன் முறையில் குக்கிங் பண்ணுறவங்க அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் குக்கரை பயன்படுத்தாதவங்களும் இருக்கிறாங்க. இது அவங்க யாருமே பண்ணலை அப்படிலாம் நான் சொல்ல வரல. 90% இப்படி தான் நடந்துட்டு இருக்குதா நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு இது இப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த குக்கர் வச்சு சாப்பிட்றதுக்கும் குக்கரில் சமைக்கிறதுக்கும் குளோபல் வார்மிங்கும் என்னங்க சம்மந்தம், ஏதாவது ரீல்ஸ் சுற்றுறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. இதுக்கு நான் ஒரு விஞ்ஞான விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளாம் விஞ்ஞானத்தில் என்ன படிச்சிருப்போம், கடலில் இருக்கிற நிறைய தண்ணி என்ன ஆகும், அது ஆவியாகி சூரிய ஒளி மூலமாக மேலே வானத்துக்கு போய் அது மேகமாக ஃபார்ம் ஆகி பிறகு நமக்கு மழையாக நமக்கு கிடைக்கிது. இதுதானே நம்ம படிச்சிருப்போம் விஞ்ஞானத்தில் மழை வரத்துக்கான காரணம். ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இத்தனை பேர் நம்ம வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கும்போது